சமாதான கேடு வருவதற்கான காரணம் என்ன? சண்டைகள். சண்டைகள் எதனால் வருகிறது? வேறுபட்ட நோக்கங்களாலும் சிந்தைகளாலும் கருத்துக்களாலும் பிரிவினைகளாலும் மார்க்க பேதங்களாலும் சண்டைகள் வருகிறது. சமாதான கேட்டில் 2 வகை. நமக்குள் சமாதான கேடு, நம்மிடம் சமாதான கேடு. நமக்குள் சமாதான கேட்டிற்கான காரணம் நமக்குள் உள்ள ஆவி, ஆத்மா, இருதயம் இவைகளுக்கு உள்ள குழப்பங்களும் பிரச்சனைகளும் தான். ஆத்மா தன்னை உருவாக்கின தேவனை வாஞ்சிக்கிறது. இருதயம் பூமிக்குரிய காரியங்களை வாஞ்சிக்கிறது. ஆத்மாவை தேவனோடு தொடர்பு படுத்த வேண்டிய ஆவி தொடர்பை இழந்து தவிக்கிறது. ஆத்மாவில் உள்ள யோசிக்கும் பகுதியான மனதை இருதயம் தன் வசப்படுத்தி தன் விருப்பங்களுக்கு ஏற்ப சிந்திக்க வைப்பது ஆத்மாவுக்கு வருத்தம் அளிக்கிறது. நம்மிடம் சமாதான கேடு உருவாக அடிப்படை காரணத்தை ஆராய்ந்தால் தேவ அன்பு நம்மில் இல்லாததுதான். இயேசு சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று மத்தேயு 5:9 கூறுகிறார். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் என்று ரோமர் 8:14 பார்க்கிறோம். ஆக சமாதானம் பண்ணுகிறவர்களாக மாற வேண்டும் என்றால் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்பட வேண்டும். முதலாவது, உங்கள் இருதயம் பூமிக்குரிய ஆசைகளை விட்டு தேவனை வாஞ்சிக்க வேண்டும். இரண்டாவது, உங்கள் இருதயத்தில் தேவ ஆவியை விரும்பி ஆவியினால் நடத்தப்பட ஒப்பு கொடுத்து தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும். மூன்றாவது, மனதின் சிந்தனைகள் ஆவிக்குரிய காரியங்களாக மாற வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் முழுமையாக ஆட்கொண்டு நடத்தும் போது அன்பு நம்மில் வெளிப்படும். அந்த அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், கோபம் அடையாது, பிறருக்கு தீங்கு நினையாது, எல்லாவற்றையும் மன்னிக்கும், பிறர் செய்த தீமைகளை மனதில் சேமிக்காது, வைராக்கியம் விரோதம் பாராட்டாது, தன்னலனுக்காக பிறரை பேச்சில் வசப்படுத்தி சுரண்டாது. நமக்குள் சமாதானம் வந்துவிடும், நம்மில் சமாதானம் வந்துவிடும். நாம் சமாதானம் பண்ணுகிறவர்களாக மாறிவிடுவோம். ஆமென்.